இங்க பாருங்க சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் அந்த மரத்தை எல்லாம் வெட்டி பேக் பண்ணி இந்த வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு அனுப்பி வச்சு விடுறேன். அத நினைச்சு நீங்க கவலையப்படாதீங்க. சரிங்களா ஐயா? டேக் கேர். ஓகே, பை பாய். ஆ ஆ ஆ அட என்னடா இது, இந்த வாரம் நான் நிறைய வேலையை செஞ்சு முடிக்கணுமே. வேலையெல்லாம் முடிச்சுப்புட்டு நான் போய் அம்மாவை பார்க்கணும். அட என்னடா இது? டப்ளு அடேங்கப்பா பிரமாதம். டப்ளு டேய் அண்ணா, இங்க வந்து பாருடா. இங்க வா, இங்க வந்து பாரு. ஹே டப்ளு, என்னடா ஆச்சு உனக்கு? ஏய் இங்க பாருடா, எவ்வளவு அழகான தேன் கூடு. பிரமாதம்டா. அப்படின்னா தினமும் நாம காலையில குடிக்கிறதுக்கு தேனி எங்க இருந்தே நமக்கு கிடைச்சிரும் இல்லையா? கொஞ்சம் இரு அண்ணா, என்னுடைய இந்த ஐடியா உனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தோணுதோ? உன்னோட ஐடியா என்னன்னு சொல்றான். டப்ளு, நாம தேனீக்கள் மாதிரி ஏன்டா இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கோம்? இது ரொம்ப சாதாரண விஷயம். அந்த விஷயத்தை பத்தி நீ கேள்விப்பட்டதே இல்லையா? நாமளும் அவங்கள மாதிரியே ஆகணும்டா அண்ணா. அப்பதான் அவங்க டீம்ல நம்மளையும் ஒரு ஆளா அவங்க ஏத்துப்பாங்கடா. அவங்க நம்மள ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்ம இஷ்டப்படி அவங்க கிட்ட தேன் குடிக்கலாம். அப்படின்னா சரி, நான் ரெடிடா. நீ சொல்றதும் நல்ல ஐடியா தான். ஆமா, சூப்பர். வா போலாம். வணக்கம் தேன் கூட்ட நண்பர்களே. டேய் அண்ணா, இத பாத்தியாடா? அது என் மூக்குல உட்கார்ந்திருக்கு. தம்பி, நீ அதை தொந்தரவு பண்ணாத. டேய் அண்ணா, எல்லாம் எங்கடா வருது? என்னடா இது படையெடுத்து வந்து டேய் நிக்குது? நானும் வரேன். டேய் அண்ணா, வெளியில போடா. டேய் தம்பி, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியலையடா. டேய் அண்ணா, இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு உனக்கு தோணுதா? எதுக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒருவேளை ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா? சரி சரி, வாடா ட்ரை பண்ணி பார்த்துருவோம். டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் கூட ஒரு தேனி இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். நான் பூந்தோட்டத்துல ஆனந்தமா அழகா விளையாடி இருப்பேன். உன்னோட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. யா யா ஓ பிரமாதம். இல்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நீ என்ன காரியம் பண்ணிட்ட? தேனீக்கள் கோவமா இருக்குடா. டேய் அண்ணா, அவங்க சந்தோஷமா இல்ல போலடா. இப்போ நம்ம என்ன பண்றதுடா தம்பி? நான் வேணும்னு எதுவும் பண்ணல. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் எதுவும் பண்ணல. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. தேனிகளில் ராணி, உனக்கு எதுவும் ஆகலையா? நீ நல்லாதான் இருக்கியோ? டேய் தம்பி, உன்னை இதுங்க மன்னிச்சிடுச்சுன்னு தோணுதுடா. ஓ அப்படியா? என் கூட டான்ஸ் ஆட நீ தயாரா இருக்கியா? அப்படின்னா சரி, என் கூட வந்து டான்ஸ் ஆடு. ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு.
அதிபயங்கரமான மழை வரும் போல இருக்கு. மழை வந்தா என் வேலை மொத்தமும் கெட்டு போயிடுமே. நான் வேலையை செஞ்சு முடிச்சே ஆகணும். நான் ஒதுக்கிறதுக்கு ஏதாவது இடத்த கண்டுபிடிக்கணுமே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நல்ல வேலைடா, நான் தப்பிச்சேன். என்னடா இது ஒரே நாத்த பிடிச்ச இடமா இருக்கு. நீ மழையில நனையாம ஒதுங்கி இருந்தாதான் நல்லது. எனக்கு என் தேன் கூட திரும்ப கொடுத்துரு. ஏய் தம்பி, நீ என்ன கனவு கண்டியாடா? அது என்ன? அண்ணா உனக்கு எதுவும் அடிப்படலையா? நல்லா தாண்டா இருக்க. என்னன்னு பார்க்கலாம். ஓடா தம்பி, தேன்குடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வா. டேய் அண்ணா, அதை காணோம்டா. அந்த கூடு அங்க இல்ல. நான் வச்சிருந்த அந்த தேன் கூட அங்க இல்லடா அண்ணா. அது காத்துல பறந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல வேற ஏதாவது ஆயிருக்கும். இது அந்த லக்காவோட பிளேட் ஆச்சு. லக்காவா? அவன் எப்பறா இங்க வந்தான்? அட இங்க பாருடா. அப்படின்னா அந்த லக்கா தான் தேன் கூட திருடிக்கிட்டு போயிட்டானா? நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஹலோ. டேய் லக்கா, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சிருக்க? இன்னும் ஒரே வாரம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும். இல்லனா உன்னை வேலைய விட்டு தூக்கிடுவேன். உனக்கு சம்பளமும் தர மாட்டேன். நீ என்கிட்ட எந்த காரணம் சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். ஐயா, இந்த காடு முழுக்கவும் ஈரமா இருக்கு. அதனால மரத்தை வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க ஐயா. நீ பேசிட்டு இருக்கறதெல்லாம் கேட்கணும் எனக்கு அவசியம் இல்ல. உன்னால இப்ப மரத்தை வெட்டி அனுப்ப முடியுமா, அனுப்ப முடியாதா? முதலாளி, என் பூனை. என்னடா இது? சரி, ஓகே, வெளியே வாங்க. மழையெல்லாம் போயிடுச்சு. நீ இப்ப எப்படி இருக்க? ஹலோ. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் ஒண்ணும் மரத்தை வெட்டலடா. நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்க? நீ என் தேன் கூட எடுத்துட்டு வந்துட்ட. அதை என்கிட்ட திரும்ப கொடு. அது எங்களோட தேன் கூடு தெரியுமா? அதை இப்பவே எங்க கிட்ட கொடு. குடுன்னு சொல்றேன்ல, கொடு. அந்த தேன் கூட கொடு. குடுக்க மாட்டேன்டா. நான் தான் சொல்றேன்ல, குடுக்க மாட்டேன். விடுடா. நான் இதோ வந்துட்டேன்டா தம்பி. இது என்னோடது. அந்த தேன் கூட ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருக்கடா. அடே நில்லுங்கடா. ஒழுங்கா வந்து தேன் கூட கொடுக்கடா. உங்களை பிடிக்காமடா விட மாட்டேன்டா. அப்படியே நில்லுங்கடா. அசஞ்சனா சுட்டு போட்டுருவேன்டா. டேய் லக்கா, எங்க கிட்ட பிரச்சனை பண்ணாத. இது எங்களுக்கு சொந்தமானது. அப்படியாடா? அட, இங்க என்ன நடக்குது? டேய் அண்ணா, தேனி எல்லாம் அவனை தேடி போயிடுச்சு. என்னடா நடக்குது? வாங்க வாங்க வாங்க, உங்க குரு கிட்ட வந்து நில்லுங்கப்பா. என் பின்னாடி வாங்க. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இத புடி. ஏன் தேடி கூட்டமே, திரும்ப என்கிட்ட வா. நீங்க எல்லாரும் சேர்ந்து இடம் கட்சி பாருட்டீங்க. நிறுத்துங்க. சண்டை போடுறத நிறுத்துங்க. இதுல ஏதோ வித்தியாசமான விஷயம் இருக்கு போல இருக்கு. டேய் லக்கா, உனக்கு இந்த தேன் கூடு எங்க இருந்து கிடைச்சது? நேற்று ராத்திரி மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? நீ தேனீக்களோட ராணிய காப்பாத்திட்டியா? நாங்க தான் அவசரப்பட்டு உன்னை தப்பா நினைச்சிட்ட, மன்னிச்சுடு. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அதுக்கு பதிலா நீங்க எனக்கு கொஞ்சம் தேன் கொடுங்கப்பா. கண்டிப்பா கண்டிப்பா தரேன்.
எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டு அழுத்து போச்சு. ஓகே மகாராஜா, உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இப்போ கொஞ்சம் வித்தியாசமான சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இனிப்பா இருக்கணும், சுவையா இருக்கணும். இனிப்பா இருக்கணும், ரொம்ப சுவையா இருக்கணுமா? ஆமா. ஓகே. என்னன்னு சொல்லு. அந்த பக்கம் சில காய்கறிகள் விளைஞ்சிருக்கிறதா நான் பார்த்தேன். வாழ்நாள் முழுக்க என்னால இதையே சாப்பிட்டுட்டு இருக்கவே முடியாது. என் கூட வா. இப்படி நேரத்தை வீணடிக்காம என் பின்னாடியே வா. அங்க உனக்கு அருமையான சாப்பாடெல்லாம் காட்டுறேன் பார். வா, அப்போ உனக்கு தெரியும். ஒன்று, 1.5, 2.5 சாப்பாடு வாங்குறதுக்கு என்கிட்ட இப்ப காசு ரொம்ப கம்மியா இருக்கே. என்கிட்ட மிச்ச மீதி சாப்பாடும் கொஞ்சமா தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் சமாளிக்க போறேன்? எனக்கு இப்போ ரொம்ப பசி எடுக்குதே. இல்ல, என்னால அதை செய்ய முடியாது. இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் முதல்ல போய் என்னோட வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா எனக்கு என்னோட சம்பளம் கிடைச்சிடும்ல. ஆடா என்னடா இது? அந்த காய்கறிகளை பாத்தியா? மகாராஜா, நம்ம வாழ்நாள் முழுக்க சாப்பிடறதுக்கான காய்கறிகள் இங்க இருக்கு. இப்போ நான் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறேன். அந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இனிமே என்னுடைய ராஜ்யம் நடக்கும். பசி தாக்க முடியல, வயிறெல்லாம் வலிக்குது. இன்னைக்கு நான் கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லையே. சரி, முதல்ல நாம இந்த வாரத்தை வெட்டுவோம். என் தலையெழுத்தே சரியில்லையே. நீ என்னோட வழியில குறுக்க வந்திருக்க கூடாது. அடைய வயிறு பயங்கரமா வலிக்குதே. எப்படியாவது இந்த வேலையை செஞ்சு முடிச்சே ஆகணும். இந்த நேரத்துல எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொஞ்சமா கிடைச்சிருந்தா கூட ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அட ஆமாடா. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குடா. சூப்பர். இது எல்லாமே என்னுடைய சொந்த தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகள் தான். நிஜமாவோ? உன்னோட தோட்டத்துல விவசாயம் அதிக இருக்கு. அத கண்டிப்பா உங்க 2 பேருக்கு நான் சொல்றேன். என் கூடயே வாங்க. நான் ரெடி. சீக்கிரமா வாங்க போலாம். வா வா. மகாராஜா, நான் வரேன், நில்லுங்க. அட என்னடா இது? டேய் தம்பி, வாடா நம்ம சீக்கிரமா போய் பார்க்கலாம். அங்க என்னாச்சுன்னு பார்க்கலாம். சரிடா. ரொம்ப நல்ல விஷயம். மகாராஜா, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே. எதுக்காக நம்மள கீழே போட்டுட்டு போறானுங்க? அந்த வேட்டைக்காரன் என்னுடைய நிலத்தை பார்த்து பறந்து போறானே, அதை பாத்தியா இல்லையா? இப்ப மரியாதை என் கூட வா. நாங்களும் உங்க பின்னாடியே தான் வரோம். இதெல்லாம் என்னது? காய்கறிகளா? இவ்வளவு இருக்கு? அப்போ இனிமே எனக்கு பசி கொடுமையே இருக்காது. அடடா, இது பிரமாதமாச்சே. அட்டகாசப்படா. இப்ப மட்டும் என் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா மீதி இருக்கிற காய்கறிகளை வச்சு நான் பணம் சம்பாதிச்சிருவேன். என்னால கொஞ்சம் நிறுத்து. அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி போயிட்டான். உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த இடத்துக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என் வாழ்க்கையில அடிக்கடி நீ குறுக்க வந்துகிட்டே இருக்க. பாபு, அவனை போய் புடி. என் பிடிச்சு நிறுத்துறா. எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லடா.
பாபு இதோ வந்துகிட்டு இருக்கேன். அம்மா. காப்பாத்துங்க. இப்ப நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடந்துகிட்டு ஐயா விருப்பப்படி இருக்கு. என்னடா செய்வேண்டா ரோஜா மட்டும் டென்ஷன் ஆனா சொல்லுடா நீ டென்ஷன் ஆனா உன்னைய காப்பாத்துறதுக்கு இங்க எவனும் வரமாட்டான்டா. டேய் தம்பி, நான் அவனோட கவனத்தை திசை திருப்புறேன். நீ போய் ரேஞ்சையும் பாபுவையும் காப்பாத்து. ஹே, இங்க பாரு, நான் வந்துட்டேன்டா. டேய் லக்கா, நான் இங்க தான்டா இருக்கேன். உனக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து மோதி பாடுறா. உன்னைக்கு என்ன பண்றன்னு பாடுறான். எப்படி பயந்து ஓடுறான் பாத்தியாடா. சீக்கிரமா போ பாபு, நம்மளை காப்பாத்த இவங்க வந்துட்டாங்க. ஆய், அதுக்குள்ள அவன் எங்க போய் தொலைஞ்சான். என் முட்டை, நான் இங்க இருக்கேன்டா. வா வா வா, அங்க என்ன பாக்குற? உன்னால முடிஞ்சா சீக்கிரம் வாடா. அடடா, அந்த தடிய டபுள்யூ எங்க போனா. ஏய் நண்பா, எழுந்திரு, கண்ணு திறந்து பாரு. டேய், ஜஸ்ட் மிஸ் தான் நாங்க வலையில மாட்டிருப்பனே. இத பசி கொடுமையால நான் செத்தே போடுவோம் போல இருக்கு. அடேய் மொட்டை மண்டை லக்கா, இந்தாடா வாங்கிக்க. டேய் அண்ணா, உன்னை நான் காப்பாத்திட்டேன்டா. எனக்கு என்ன ஆச்சு? ஆய், அடடா, என்னோட வயிறு முடிச்சு இழுக்கிற மாதிரியே இருக்கு. இப்போ நான் இந்த பசியை போக்குறதுக்கு ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். டேய் அண்ணா, நம்ம என்னடா பண்றது? எல்லாத்தையும் அவன் தூக்கிட்டு போயிட்டான். நான் திரும்பவும் வருவேன்டா. வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு திரும்ப வர பாடுறா. என்ன சும்மா நின்னுகிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. எஸ்கேப் ஆக முடியாதுடா. டேய் லக்கா, ஓடாத. வாடா இங்க. முடிஞ்ச பத்தியோட புடிக்கடா, வாங்கடா. குட்பாய்டா, நாத்த முடிச்ச கரடிகளா. தம்பி டப்ளு, அந்த பக்கமா போய் புடி. சீக்கிரம்டா. அப்படியே கரடிகளா போங்கடா இருந்து. நாம இப்ப எங்கடா வந்திருக்கோம்? என்னால பசி தாங்க முடியலையே. இவனோட அதே சொல்லிட்டு இருக்கோம். எனக்கும் பசிக்குதுடா. நான் ஏதாவது போய் செய்யவோ? டேய் டப்ளு, டப்ளு. இங்க போரு. இவன் வீட்ல ஒண்ணுமே இல்ல. என்னடா விசித்திரமா இருக்கு. இப்போ நாம என்ன பண்றது? டேய் அண்ணா, அவன் வீட்ல சாப்பிட எதுவுமே இல்ல. அதனாலதான் அவன் நம்ம ஃபார்முக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான்டா தோணுது. சரி வா, நாம இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சரி. குட்டி போடிய தயவு செஞ்சு அதை கொடுத்துரு. எங்களுக்கு சொந்தமானது. டேய் இங்க பாரு, இந்த லக்காவுக்கு அடிபட்டிருக்கு. இப்ப நீ இவன் என்ன பசியால சொல்ல வர? அவஸ்தைப்படுறான். சரி, விட்டுடுறேன். இப்போ இதை கொண்டு போ. வா நாம சமைக்கலாம். அடடா, இது என்னதுடா அது? அந்த கரடிக்கு எனக்காக ஏதாவது சமைச்சு கொடுத்துருக்காங்களா? ஆஹா, சூப்பர்ரா இது.
லல்லடா லல்லடா லல்லடோ டுடு 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 டுடு. ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். நான் பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கேன் இல்ல? டேய் தம்பி, அது என்னடா சத்தம்? வாடா போய் பார்க்கலாம். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல இருக்கு. டேய் லக்கா, நீ நல்லா தானே இருக்க? இங்க பாருடா, மயக்கத்துல இருக்கான்டா. கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். டேய் அண்ணா, அங்க போற நிறைய மரங்கள் இருக்கு, அங்க பாரு. அடேய் முட்டா லக்கா, இதெல்லாம் உன் வேலை தானா? டேய் தம்பி, இங்க பாரு, நம்ம அந்த மரத்தை சரி பண்ணுவோம். எங்களை நேசிக்க கத்துக்கட்டா. எங்களை எதிர்த்தனா இப்படிதான் நடக்கு, புரிஞ்சுதா? டேய் தம்பி, டைம் வேஸ்ட் பண்ணாம வாடா. இதோ வந்துட்டு. எனக்கு என்ன ஆச்சு? அந்த மரமெல்லாம் என்னோடது. இது கண்டிப்பா முதலாளியோட போனதா இருக்கும். என் வாழ்க்கையில எதுவுமே நல்லதா நடக்காதா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? என்ன பண்ற? நான் கேட்ட மரம் எங்க? அது இப்போ வந்து முடியாதுங்க ஐயா. அது என்னன்னா, நீ ஏன் விஷயத்துல விளையாடிட்டு இங்க இருக்கியா? பாருங்க ஐயா, இந்த முறை நான் எந்த தப்பும் பண்ணல. வர வழியில என்னோட வண்டி அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் கரடியை நான் வச்சிருந்த மரத்தெல்லாம் எடுத்து ஓடிட்டாங்க. நம்ம கதை எனக்கு தேவையில்ல. இப்ப நான் சொல்றது கேளு. நான் உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன், அத நீ முத மனசுல எடுத்துக்கோ. இப்போ உனக்கு நான் ஒரு நல்லதா ஆயுதத்தை போச்சு. அனுப்பி வைக்கிறேன். அந்த ஆயுதத்தை வச்சு நீ ஈஸியா அந்த கரடிகளை தோக்கடிச்சிடலாம். அதுக்கான செலவை உன் சம்பளத்துல இருந்து நான் கட் பண்ணிடுறேன். இப்படி எல்லாம் நடக்கணும் ஏற்கனவே தெரியும். சார், உங்களுக்கு ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு. இவ்வளவு சீக்கிரம் வந்துச்சா? இதுதான் அந்த ஸ்பெஷலான ஆயுதமா? டேய் லக்கா, உனக்கு அந்த பர்ஃப்யூம் கிடைச்சதா? கிடைச்சிருச்சுங்க ஐயா. ஆனா என்னய்யா இப்படி பண்ணிருக்கீங்க நீங்க? என்னது, யார பார்த்து என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? அந்த பர்ஃப்யூம் அந்த கரடிங்க மேல நீ அடிச்சு விட்டுரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாரும் உனக்கு அடிமையாயிருவாங்க. இப்ப நான் சொல்றது புரியுதா? நல்லாவே புரிஞ்சுதுங்க ஐயா. இதுதான் நான் உனக்கு தர லாஸ்ட் சான்ஸ் லக்கா. அந்த ஆளு சொன்ன மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே. ஆச்சோ. நாம காட்ட காப்பாத்தி அதுக்காக நம்ம எது வேணாலும் செய்யலாம். என்கிட்ட வராதீங்கடா, உங்களை 2 பேரையும் வான் பண்றேன்டா. நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணலக்கா. உனக்காக எது வேணாலும் பண்ணலாம். அடே 2 பேரும் என்னடா சொல்றீங்க? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. நல்லதா போச்சு மை டியர் லக்கா. உனக்கு சேவை செய்ய போறேன். அடே என்னடா பண்றீங்க நீங்க? குடுடா என்னைய வலிக்குதுடா. லக்கா என்ன தொட்டுட்டா. அவனுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். ஹே லக்கா, இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? என்னோட பாசு ரொம்ப பெரிய கில்லாடியா இருப்பான் போல இருக்கே. இப்போ என் பங்குக்கு நானும் ஒரு கேம் விளையாடணும்ல.
அம்மா. ஏ லக்கா இங்க சொரிஞ்சு விடு. அடே எங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்லுடா. அடே அந்த மரத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்கடா, சொல்லுங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் தான் எடுப்பேன். சீக்கிரமா நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துறா. இல்ல நான் தான் முதல்ல எடுத்தேன். நான் தான் அந்த மரம் எல்லாம் எங்க தான் போயிருக்கும்? சொல்றேன். ஹேய், ஒழுங்கா விட்டுறா. அதுக்கு எல்லாமே விட்டுறான்னு சொல்றேன்ல. விட்டுறா, விடு. இது என்னது? ஒரு சின்ன வேலை அத கூட உங்களால ஒழுங்கா செய்ய முடியாதாடா? என்னடா பாக்குறீங்க? வந்து எனக்கு உதவி பண்ணுங்கடா. டேய் அண்ணா, எனக்கு என்னமோ ரொம்ப பயங்கரமா பசிக்குது. எனக்கும் தான்டா தம்பி. அடே நில்லுங்கடா. எங்கடா போறீங்க? என்ன காப்பாத்தாம இப்படி விட்டுட்டு ஆமாடா, போகாதீங்கடா. திடீர்னு நம்ம ரெண்டு பேத்துக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை நாம பழைய தேனை சாப்பிட்டுருப்போம்டா. என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. ஒரு நிமிஷம் இரு. அந்த பர்ஃப்யூம் தண்ணியோட போயிடுதா? பர்ஃப்யூமோட எஃபெக்ட் தண்ணியோட போயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே சரியாயிடும். ஹே யா நான் இங்க இருக்கிற எல்லாரையுமே என்னோட வேலைக்காரங்களா மாத்திடுவேன். வேட்டைக்காரா எப்படி இருக்க நீ? வேட்டைக்காரனுக்கு சொந்தமானது என்கிட்ட இருக்கு. அடே பைத்தியக்காரா, என்னடா இங்க வாடா. ஹாய் ஃப்ரெண்ட், எப்படி இருக்க? நான் வந்துட்டேன். நான் தர மாட்டேன். எனக்கு இது கொடு. எனக்கு இது வேணும். இல்ல, நான் இது தர மாட்டேன். நீ தொடக்கூடாது. தரவே எனக்கு இது மாட்டேன். கொடு. தர முடியாது. அடே பார்த்து ஜாக்கிரதடா. அந்த பிளேட் ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும்டா. அடே விடுடா என்ன. அடே விடுடா என்னைய விடுடா. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். ஹேய், விக்கு. நானும் உன் மேல கொஞ்சம் அன்பு காட்டிக்கிறேன். இதோ வந்துட்டேன் நண்பா. நான் வந்துட்டேன். காப்பாத்துங்க. ஏய் லக்கா. ஹேய், லக்கா. வாடா, எங்க கிட்ட வா. அடே என்ன விட்டுருக்கடா. வேணாடா. நண்பா தான் வந்துட்டேன். இதா காப்பாத்திட்டேன். ஐயோ என் காலு போச்சே. ஹேய், லக்கா, இந்த வாங்கிக்க. இது சாப்பிடு. இதை அப்படியே கூட சாப்பிடலாம். இந்த சாப்பிடுறா. சாப்பிட. என் கிட்ட வராதுங்கடா. ஒழுங்கா போயிடுங்கடா. என்ன நாத்தம் இது? நீ முதல்ல போய் குளிக்கணும்டா, லக்கா. என்ன என் உடம்பு இப்படி நாறுது? பர்ஃப்யூமோட எஃபெக்ட் போயிடுச்சா? அப்படின்னா நீங்க மாறிடுவீங்களாடா. நல்ல வழியோட தப்பிச்சுட்டா. நீ இப்ப என்ன சொல்ல வர? நாங்க எல்லாரும் உன் பின்னாடியே ஓடி வந்ததுக்கு காரணம் இந்த பர்ஃப்யூம் தானா? என்னாச்சு? நான் நல்லாதான் இருக்கேன். இந்த விக்குக்கு ஒரு விளையாட்டு காட்டலாம். இவனை ஒரு வழி பண்ணிடலாம். இன்னைக்கு விட மாட்டோம். நாங்க ஒரு அடிமையா தப்பிக்க இருக்கோம். முடியாது. ஏய்.
ஐயோ, என்ன நாத்தம் இது? இந்த நாத்தம் எங்க இருந்து வருது? இவனுக்கு இந்த நாத்தமே சுத்தமா தெரியலையா? ஏய் டப்ளு, எழுந்துடுறா. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ரொம்ப வினோதமா நடந்துக்கிறான். ஐயோ, ஓஹோ, இந்த நாத்தாப்போ இங்க இருந்து தான் வருதா? டேய் அண்ணா, நீ என்ன தரையிலே தூங்கிட்டியா? என்னோட உடம்பெல்லாம் ரொம்ப அரிக்குதுடா. யாரும் கிச்சு கிச்சு முட்டுற மாதிரியே இருக்கு. எனக்கு கிச்சு கிச்சு மூட்டாதீங்க. யாரு கிச்சு கிச்சு முட்டுறது வேண்டாம். டப்ளு, எங்கடா போன? நான் இந்த கல்லு தலகாணியை பத்தி மறந்தே போயிட்டனே. நான் உனக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். நான் இதை தூக்கி போட போறேன். டேய் தம்பி, நீ இங்க இருக்கியாடா? நான் உன்னோட பிரச்சனையே போக்கிட்டேன்டா. இல்ல, நம்ம வீட்டுக்குள்ள யாரோ திருட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். என்ன காணாம போச்சு சொல்லு. என்னோட தலகாணி எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த நாத்தம் பிடிச்ச கல்லா? ஒரு நிமிஷம், அங்க இருந்ததே அந்த நாத்தம் பிடிச்ச கல்லு தானே? யாரோ அதை எடுத்துட்டு போய் அதுக்கு பதிலா வேற ஏதோ வச்சுட்டு போயிருக்காங்க. ஐயோ, அதோட நாத்தத்துல நீ எப்படிடா தூங்குன? அப்படின்னா? ஆமா, நான் தான்டா அதை தூக்கி போட்டேன். எதுக்காக அப்படி பண்ணீங்க? அது இல்லாம என்னால தூங்க முடியாது. டேய் நில்றா தம்பி. இது இல்ல, இதுவும் இல்ல. யாரா அது? இத கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட தலகாணி எனக்கு கிடைச்சிருச்சு. இங்க என்னடா நடக்குது? அந்த கல்லை பார்த்த உடனே நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தல, என்கிட்ட அதை கொடுத்துடுறா. இல்ல இல்ல இல்ல, ஒழுங்கா குடு. உன்கிட்ட 5 செகண்ட் மட்டும் தாண்டா இருக்கு. டாடா, அதை தொடர்றத நிறுத்துறா. இது எனக்கு சொந்தமானது, அதான் தொட்டு போக்குறேன். டேய் லக்கா, அது என்னோட விசேஷமான கல்லு. இப்ப இந்த கல்லு எனக்கு சொந்தம்டா, புரியுதா? அண்ணா அண்ணா அண்ணா. ஒரு சின்ன குழந்தை கிட்ட இருந்து சாக்லேட்டை திருண்ட மாதிரி இருக்கு. சரி, இந்த வினோதமான கல்லுல அப்படி என்ன விசேஷம்? அச்சோ, இது ரொம்ப நாத்தடிக்குதே. இது ஒரு வேளை வேற யாருக்காச்சும் விலை உயர்ந்ததா இருக்குமோ? உன்னால இதை பண்ண முடியும்டா விக்கு. அண்ணா, அந்த திருட்டு பையன் லக்கா என்னை ஏமாத்திட்டான். என்னோட தலைவாணியை திருடிட்டான். சரி சரி, அழாதடா அழாத. நான் போய் உனக்காக அதை திரும்ப வாங்கிட்டு வரேன். அதாவது ஒரு விதத்துல இது என்னோட தப்பு தான்டா. டேய் அண்ணா, நீ எவ்வளவு நல்ல வேண்டா. என்னடா ஆச்சு? கிச்சு கிச்சு ஆகுது. என்னடா ஆச்சு? டேய் அண்ணா, வாடா நம்ம தலைவாணியை திருப்பி வாங்கணும். என்ன விசித்திரமா இருக்கு? அந்த லக்கா எங்க போனா? டேய் அண்ணா, இது ரொம்ப நல்ல வைப்புடா அண்ணா. உள்ள போகாத, இது தப்புடா. அவன் என்கிட்ட பண்ணதும் தப்புதான். எனக்கு இப்ப என் தலகாணி வேணும், சரியா? ஜாக்கிரதை. டேய் தம்பி.
இப்படி இருந்தா நம்ம வந்துட்டு போனதை அவன் தெரிஞ்சுப்பான்டா. டேய் தம்பி, உனக்கு அது கிடைச்சதாடா? இன்னும் இல்ல. இது ஒண்ணும் விளையாடுறதுக்கான நேரம் இல்லடா. அது இங்க இல்ல. இங்க பாரா தம்பி, என்ன மன்னிச்சிரு. நம்ம தலகாணி என்னடா சொல்ற? கிடைச்சிருச்சு. முடிச்சு விட்டான். நான் உங்களுக்காக தான்டா காத்துக்கிட்டு இருந்தேன். டேய் தம்பி, எழுந்துடுறா, எழுந்துரு. என்னடா ஆச்சு? எழுந்துட்டீங்களாடா? டேய் லக்கோ, கிட்ட வராதடா. என்ன பார்த்து நீ என்னடா சொன்ன? அந்த கல்லு இப்ப உன்னோடது இல்லடா, புரிஞ்சுதா? இப்போ அத வெளியில எடுத்து இதுல கொடு. ஏதாவது விசேஷமான விஷயம் இருக்காடா? ஒருவேளை இதுக்குள்ள ஏதாவது பொக்கிஷம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கா? இல்ல இல்ல இல்ல, இது என்னோட தலகாணி. இத நான் தூங்குறதுக்காக பயன்படுத்துவேன், அவ்வளவுதான். அப்பப்போ கட்டி பிடிச்சுக்கவும் உலகிறத நிறுத்துறா. பயன்படுத்துவேன். என்ன நேரா பாரு. என்னைய பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதாடா? ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்றா, சொல்லு. நான் உண்மையதான் சொல்றேன். இது சாதாரண தலகாணி தான். என் அண்ணனுக்கு இதோட நாத்தம் பிடிக்கல. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அண்ணன் இத காட்டுல வீசிட்டாரு. ஹலோ, புல்புல் சர்க்கஸ் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் என்கிட்ட இருக்கு. 2 கரடிங்கப்பா. இல்ல இல்ல இல்ல, வேணாம் வேணாம் வேணாம். இரு, சரி சரி, நான் சொல்லிடுறேன். சரி சொல்லுடா. நீ சொன்னது சரிதான். அது வந்து என்னன்னா, இது ரொம்ப அற்புதமானது. அப்புறம் அடே, அது இதுன்னு சும்மா நேரத்தை உட்காந்து பாக்குறியாடா? சொல்லுடா, அட்ரஸை எழுதிக்கோங்கய்யா. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், ஏதாவது சொல்ல அண்ணா. ஒண்ணுல, சரி சரி. அது என்னன்னா, நீ அதிர்ஷ்டமானவன். ஏன்னா அந்த கல்லு வானத்துல இருந்து விழுந்தது. அது ஒரு வான்கல்லு, வானத்துல இருந்து விழுந்தது. புரிஞ்சுதா? சொல்ல போனா அது மழையை விட ரொம்ப வேகமா விழுந்தது. என்ன, வானத்துல இருந்தா? அப்படின்னா இது ரொம்ப விலை மதிப்பானதாலாம் இருக்கும். மத்த கிரகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த உயிரினங்கள் எல்லாமே முந்தைய காலத்துல இருந்து பூமியில குப்பையை தான் போட்டுட்டு வந்திருக்குங்க. கண்டிப்பா இது ஒரு ஏலியன் குப்பையா தான் இருக்கணும். இது மட்டும் பொய்யா இருந்தது, அப்புறம் வச்சுக்கிறவங்க. நான் வாக்கு கொடுக்கறேன், நான் உண்மையை தாண்டா சொல்றேன். இது ஒரு மாயக்கல்லு. இது காதுல சொன்னா உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிடும். வேணும்னா சொல்லி பாரு, ஒரு தடவை முயற்சி பண்ணி பாரு. உண்மையாவா? நிஜமாதான். அந்த கல்லுகிட்ட திரும்ப திரும்ப உன் ஆசையை சொல்லிக்கிட்டே இரு. குறைஞ்சபட்சம் 50 தடவை. அண்ணன் சொல்றது உண்மைதான். நான் கூட இவன் ஒரு சூப்பரான தலகனை கேட்டான். இவனுக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டான். இதுல நான் இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு முறை முயற்சி பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இவங்க சொல்றது பொய்யா இருந்தா நான் இவங்கள சர்க்கஸ்க்கு அனுப்பி வச்சிருவேன். இந்த கல்லு ஒரு விசேஷமான கல்லுன்னு நான் ஏற்கனவே நினைச்சேன். என் ஆசை என்னன்னா, என் ஆசை என்னன்னா, மாண்புமிகு விக்கு அவர்களே, முதல்ல நீங்க அதை கையில எடுத்து வச்சுக்கணும். விளையாடுற நீ. கண்டிப்பா எடுக்கணுமா? ஆமா ஆமா, கண்டிப்பா. நல்லா பிடிச்சு தூக்கு. என்ன கொடுபடா இது. இப்போ அதுல உன்னோட முகத்தை வையே. இப்படியா? அப்புறம் என்னால முடியலடா, ரொம்ப நாத்தடிக்குதுடா. உன்னால முடியடா விக்கு. இது வேலை செய்யுதுடா. ஓகே, இது இப்ப திரும்ப வேலை செய்யுதண்ணா. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா. இந்த அரிப்புல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு உன்னோட கல்லு நமக்கு உதவி செய்யும். டே அண்ணா, நீ எவ்வளவு புத்திசாலிடானா. என்னோட அரிப்பை போக போகுது. இங்க பாரு. சரிடாண்ணா, வாக்கு கொடுறா. நீ இத தினமும் சுத்தம் பண்ணணும், புரியுதா? உங்களுக்கு வாக்கு தரேன், சத்தியமா. சூப்பர்.